ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான தோசை தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசைன்றனால வீட்டில் ஹெவி ஒர்க்கு. அதனால் பசங்களுக்கு சிம்பிளாக லஞ்ச் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு கேரட் தோசை பண்ணியிருக்கேன். கேரட் தோசைக்கு மாவு ஊற்றிட்டு அது மேலே கேரட்டை லைட்டாக தூவி விட்டுட்டு அது மேலே பட்டர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஆட் பண்ணால் பசங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக பட்டர் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் பட்டர் க்யூபாக இருக்கும்ல, அது வாங்கி வச்சுக்குவேன் அடிக்கடி. இது மாதிரி தோசையிலலாம் போட்டு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்பவே பட்டர் போட்டு கேரட் போடவும் ரொம்பவே சூப்பராக அது மேலே அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் கேரட்டு. இந்த மாதிரி கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். பசங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. கேரட் தோசைக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், எனக்கு தக்காளி சட்னியில் க்ரீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தக்காளி சட்னியில் நான் எப்போவுமே புதினா, மல்லி, கருவேப்பிலை இது அதிகமாக ஆட் பண்ணி அரைச்சி விட்டுருவேன். தனியாக சாப்பிடும்போது எடுத்து வச்சுருவாங்கன்ட்டு. புதினா, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பாடில் கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதனால் நான் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லைனா புதினா சாதம் அந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணி கொடுத்துருவேன். பசங்களுக்கு இந்த வயசில் நம்ம கொடுக்குறது தான் பெரிய பிள்ளையாகும்போது அவங்களுக்கு சத்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு அவங்களோட சாப்பாடில் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலை சின்னவருக்கு அப்படியே சும்மா வச்சுட்டேன். பெரியவருக்கு அதில் கொண்டக்கடலையில் வெங்காயம், கேரட்டு, காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டால் எடுத்து வச்சுருவாருன்றக்காக, அவருக்கு மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்குன்றக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு ஆட் பண்ணி லைட்டாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். நல்லா சாப்பிடுவார், விரும்பி சாப்பிடுவார். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கொண்டக்கடலையோட சத்தும் நம்ம பசங்களுக்கு கிடைக்கும். ஸ்நாக்ஸ் எப்பவும் கடையில் வாங்குறதில்ல. இப்போல்லாம் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.